கௌதம் சில்லை இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கௌதம் இந்திரா வந்து ஒரு நபரை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அப்பன்னு பார்த்து என்னென்ன நம்ம அப்படியே வந்து வந்துகிட்டு இருந்தோன்னா அவங்க என்னை பார்த்து பின்னாடியே வந்து அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, டேய் என்னோட திட்டமே வேறு லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவள் ஒரு பொருளை வந்து காட்டுவா. காட்டும் போது நம்ம வந்து கடுப்பேற்றணும்னு வச்சுக்கேன். அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவா. அப்பன்னு பார்த்து காவியாவோடத அதுக்கு நேராக காட்டினா அந்த பாவம் எனக்கு எதுக்கு இந்திராக்கே வரட்டுங்கிற மாதிரி கதிர் வந்து கேவலமாக வந்து திட்டமிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரிண்ணே சூப்பர் திட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவர் மாட்டுக்கும் வண்டியில் வந்து கிளம்புறாங்க. இந்திரா வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க. என்னோட லொக்கேஷனை வந்து நான் வந்து அதிகாரிங்களுக்கு அனுப்பிச்சி வைக்க போகிறேன். அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரட்டும். ஒரு 20 பேராவது வரட்டும். ஏன்னா போன வாட்டி 4-5 பேர் இருந்ததுனால தான் சொதப்பணும். இந்த வாட்டி விடவே கூடாது கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேராவது அந்த இடத்துக்கு வரணுங்கிற மாதிரி இந்திரா வந்து சொல்லிடுறாங்க. சரி மேடம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு 20 பேரோட மாதம் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. மேடம் நீங்கள் சொன்ன லொக்கேஷனுக்கு நாங்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். அவன் இப்போ தான் வந்து இந்த குடோனுக்குள்ளே வந்து போனாங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. குடோன் வேறு ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம 20 பேரை வச்சு ஃபுல்லாக கூட கவர் பண்ண முடியாது. அதனால் பார்த்துக்குங்க மேடம், உஷாராக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். இல்லை இல்லை, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் உள்ளே போகிறேன். மேடம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேடம். உள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. கையில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் மேடம் இதை வந்து டீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம அதிகாரிங்களா, என்ன என்னால் முடியாதுங்கிறீங்களா? முடியாதுன்னு சொல்ல மேடம். கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இது மாதிரி நான் ட்ரைனிங் செக்ஷனில் ஏகப்பட்ட பேரை வந்து காப்பாற்றிருக்கேன் மேடம். நிச்சயம் நீங்கள் என்ன நம்பலாம். நம்பலான்றங்கிறத விட எனக்கு 2 சைடும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த பக்கம் எங்கள் அக்காவோடது, இந்த பக்கம் நான் வந்து மிகப்பெரிய அதிகாரி. திமிரு ஆணவத்தில் சொல்ல எனக்கு அதுக்கான பொறுப்பும் இருக்குது. அதுக்காக தான் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் தனியாக போகாதீங்க, அதிகாரி உங்களோடத தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அதிகாரியோடத இந்திரா கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்திரா வந்து பார்க்குறாங்க. மேடம் ஃபுல்லாக இருக்குது மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மாசா வந்து இந்திரா மட்டுக்கும் உள்ளே வந்து போகிறாங்க. வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கௌதமோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து நான் இங்கே ஒளிஞ்சிக்கிறேன்டா, இன்னும் 4-5 பேர் இங்கே இருக்கட்டும் என் பக்கத்தில். இந்திரா வருவா, அவளை ஏதாவது அடித்து கட்டி போட்டு வைங்கடா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சொல்கிறாங்க. என்னென்ன வந்தப்போ வேற ஒன்று சொன்னியே, டேய் எப்படி இருந்தாலும் அவன் வெறுங்கையை வீசிட்டு தாண்டா வந்துட்டு இருப்பா, அப்படி இருக்க சுச்சுவேஷனில் செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது இந்திராவையும் கௌதமியும் வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஒரு பக்கம் டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்க. வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் இந்திரா வந்து எக்ஸ்ட்ரா நிறையா சண்டை போடுறாங்க. கௌதம திடீர்னு இந்த மாதிரி பண்ணதுனால அப்படியே வந்து கட்டி போட்டுறாங்க. இந்திராவும் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல கட்டி போடுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுது. 2 பேரையும் செக் பண்ணுறாங்க. இந்திரா கிட்டேருந்து அந்த பொருளை வந்து வாங்கிடுறாங்க. ஓ இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து வேணும்னே அந்த பொருள் எடுக்கணும்னு அவங்க முன்னாடி வந்து வச்சுருக்காங்க. கயிறு வந்து லைட்டாக வந்து தான் கட்டி போட்டிருக்காங்க. இந்த தகவலை வந்து 2 பேர் வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து இந்திரா வந்து அந்த பொருளோட தானே வந்திருக்கா. ஓ அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா மேடம்க்கு. சரி அப்போ நான் வெளியாளுங்க வரத்துக்குள்ளே நம்ம எப்படி இருந்தாலும் வந்து இந்த விஷயத்த முடிச்சிட வேண்டியதான். நீங்கள் சொன்ன மாதிரி கயிறும் லைட்டாக தானே கட்டியிருக்கேன், இன்னொரு அவுத்துருப்பாங்கன்னு சொல்லும்போது அந்த 2 அசிஸ்டண்ட்டும் அவங்க முன்னாடி வந்து ஏதோ கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல அவங்கள வந்து டிஷிமிஷன் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் அந்த பொருளை எடுத்துகிட்டு மாதம் வந்து இந்திரா மாட்டுக்கும் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஓடுங்கடா ஜூட் அப்படின்னு சொன்னோன்னே காவியாவோடதை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல. அந்த கதிரோட அசிஸ்டண்ட்டும் ஏய் குடுங்கடா குடுங்கடாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு பக்கம் கலெக்டர் வராங்க. ஏகப்பட்ட பேர் மைக்கோடையும் வந்துடுறாங்க போல இருக்கு அந்த இடத்துக்கு. இது தெரியாமல் டிஷிமிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்திரா வந்து கையில் இருக்கிறத வச்சு பூந்து விளாட்றாங்க. எல்லாரும் வந்து அசந்து வந்து பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து தூங்குறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் காவியாவோடத வாங்கிடுறாங்க நம்ம இந்திரா. வாங்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடியிலேருந்து ஒரு நபர் வந்து கட்டையால் அடிக்க வராங்க. பார்த்தா அந்த இடத்துல கதிர் தான் இருக்காங்க. கதிரை இது மாதிரி பண்ணோன்னே அவரும் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அச்சச்சோ என்ன இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி கதிரை பார்க்கலான்னு வரதுக்குள்ள ஏகப்பட்ட பேர் வந்து மை கூட வந்து நீட்டுறாங்க. மேடம் எப்படி மேடம் 24 மணி நேரம் தான் அவகாசம் கொடுத்துருந்தாங்க, சோலோவா சும்மா தட்ட வேண்டிய இடத்துல தட்டி தட்டி விசாரிச்சு வேற லெவலில் கொண்டு வரீங்களே, எல்லாத்துலேயும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் தானா, உங்களுக்கு பயமே இல்லையா? 1% பயம் இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயத்தில் சாதிக்கிறது கஷ்டம். ஆனால் சொதப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து எப்படி மேடம் 10 மடங்குனா 100 மடங்கு ஃபோர்ஸோடு இருக்கீங்க, வேற லெவல் மேடம் உங்களோட எனர்ஜியெல்லாம் அப்படின்னு சூப்பராக வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. டிவியில் இதெல்லாம் பார்த்தோன்னே இந்திரா வந்து சூப்பராக வந்து காப்பாற்றிட்டாங்கன்னு சொன்னோன்னே ஜியாக் வந்துச்சு பாருங்க, சந்தோஷம் பூரிப்பு அளவில்லா ஆனந்தமாக இருந்துச்சு. ஆனால் இந்திராவோட அக்கா புருஷன் இது மாதிரி வந்து அசந்து தூங்கிட்டாங்கன்னு சேர்த்து சொன்னதுனால அப்படியே வந்து
வீட்ல இருக்கிறவங்கலாம், "அச்சச்சோ! என்னதுடா இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. வெள்ள கலர் கோட்டு போட்டவங்கள்ட்ட பேசுறாங்க. "இப்போதைக்கு நீங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் போய் என் கடமைய செய்றேன்னோனே" ஒரு பக்கம் என்னோட வாரிசு வந்துருச்சுன்னு நெனச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல கதிர் இது மாரி இருக்கான்னு நெனச்சு கவலைப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "மேடம் எப்படி மேடம் நீங்க இவ்ளோ சீக்கிரமா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து டான் டான்னு கண்டுபிடிக்கிறீங்க? அந்த லாபகரமா திட்டம் போடுறது யாரு? நீங்களா? இல்ல கௌதமா?" அப்படின்னு சொல்லும்போது, "கௌதம் கங்கிராச்சுலேஷன்" அப்படின்னு சொல்லி கலெக்டர் வந்து வெகுவா வந்து பாராட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்திரா வந்து எதுவுமே சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. இந்த மாரி ஆயிடுச்சே! இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லி பேரதிர்ச்சியா இருக்கிறப்ப, நம்ப கலெக்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்திரா வந்து ரொம்பவே வந்து பிரில்லியன்ட்டா வந்து ஒவ்வொரு கேஸும் வந்து பார்க்குற கண்ணோட்டம் வித்தியாசமானது. அவங்க கேஸ வந்து சால்வ் பண்ணுங்கிற ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த இடத்துல ஆணிவேர் இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுல, நான் ஏகப்பட்ட விஷயத்துல பார்த்துருக்கேன். இது ஒரு டைம் இல்ல, 2வது டைம் இல்ல. அவங்க டீல் பண்ற எல்லாமே வந்து 100% ஃபோகஸ்டா இருக்கனால தான், இவ்வளோ சீக்கிரமா வந்து சுவாரஸ்யமா வந்து கண்டுபிடிச்சு, எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டுறாங்க. ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடுறாங்க. இத நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திராவுக்கு என்னோட மனமார வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் என் இடத்துக்கு அவங்க வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படின்னு அந்த அதிகாரி வந்து பேசுறாங்க. ஜெயா அம்மா வந்து ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் இல்ல, இந்திராவும் கௌதமும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கதிர் கூட இப்படி இருக்காப்புல. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அந்த இடத்துலேருந்து வெள்ள கலர் கோட்டு போட்டுட்டு மாஸா ஒருத்தவங்க வராங்க. "என்ன ஆச்சு? எதுவும் சொல்றதுக்கு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுடுறாங்க. ஃபீல் பண்றாங்க ஒட்டுமொத்த குடும்பமும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.